அப்பம் மதுரை ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை வந்து எண்ணெயில் ஊற்றியும் எடுக்கலாம். நான் வந்து எனக்கு ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் இந்த பனியார் சட்டியில் ஊற்றி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/2 கப் ஜீனி, 1/2 கப் நாட்டு சர்க்கரை இதை சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போது தண்ணி பத்தலை, தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பதம் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், நல்ல ஒரு புளிச்ச தோசை மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற விட்டுட்டு நம்ம வந்து இதை பனியார குழியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு எடுத்தோம்னா இந்த அப்பம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் எந்த பேக்கிங் சோடா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை. அதில் நம்மளுக்கு அந்த ரொம்ப நல்லா உப்பி வர்றதுக்கு காரணமே அந்த தோசை மாவு தான். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான டேஸ்டியான அப்பம் ரெடி.